Hello guys, welcome back to my channel. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் விஷயம் ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டேட்டூ பிளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த டேட்டூ ஷாப் மகாபலிபுரம் பீச் ரோட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் பீச்சுக்கு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு இருக்குது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டேட்டூ போகிற பிளானில் போகலை. ஏன்னா வந்து கண்டிப்பாக விஜய்க்கு டேட்டூ போகிறது பிடிக்காத, டேட்டூ போடக்கூடாது எனக்கு சொல்லி வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து எனக்கு ரொம்ப நாள் கனவு அவரோட நேமை வந்து எனக்கு டேட்டூ போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு நேரங்காலம் கூடி வரல, ப்ளஸ் என்னோடய ஹஸ்பண்டும் அதுக்கு ஒத்துக்கலை. பட் இன்றைக்கி எனக்கு அந்த டைம் வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டேட்டூ போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நான் இந்த ஷாப் வந்துட்டேன். ஸோ வந்து இந்த ஷாப் ஒரு நேம் பார்த்திங்கன்னா ஜித்து டேட்டூ ஷாப். டேட்டூ போட்டது எப்படி இருந்துச்சு, அங்கே எனக்கு எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு வீடியோவிலே நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டேட்டூ போடுறதுக்கு முன்னாடி நிறைய குழப்பமாக இருந்துச்சு. எப்படி டேட்டூ போடுறது, அவங்க கரெக்டாக போடுவாங்களா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் டேட்டூ போடுறோம், கரெக்டாக வந்துடுமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய டவுட் இருந்துச்சு. நான் நிறைய அவங்ககிட்ட கேட்டேன், இது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், இது இப்படி தானே போடணும், இல்லை இப்படி போடணுமா, நிறைய நான் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டேன். பட் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையாக ஆன்சர் பண்ணாங்க. ரிசல்ட் வந்து நீங்களே கடைசியில் பாருங்கள். இவங்க ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வந்து பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறாங்க. நம்மளோட என்ன நேம் வேணுமோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அது வந்து நம்மளுக்கு கையில் வந்து ஒரு ப்ளூ இங்க் மாதிரி பண்ணி ஸ்டிக் பண்ணிடுறாங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீடில் வந்து மாற்றுறாங்க. ஸோ எப்பயுமே ஒரு டேட்டூ போனால் நீடில் வந்து புதுசாக யூஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஸோ அந்த நீடலில் வந்து ஒரு பிளாக் இங்கை டிப் பண்ணிவிட்டு எனக்கு டேட்டூ போடுறாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், அதோட சவுண்டோடு நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு வந்து அதோட பெயின் எப்படி இருக்குது உங்களால் வந்து அதை ரியலைஸ் பண்ண முடியும். ஏன்னா அது எப்படி இருந்துன்னா அந்த நீடில் வந்து ஒரு இடத்துல இப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே சர்ன்னு இழுத்தா எப்படி இருக்கும். ஸோ அதுதான் அவங்க செஞ்சாங்க. ஆக்சுவலி நல்ல பெயின் இருந்துச்சு. நான் வந்து ஓகே நம்ம தாங்கிக்கலாம், அவ்வளோதான் பெயின் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பெயின் இருந்தது. நீங்கள் யாராவது லேடிஸ் வந்து பார்க்குறீங்க, நீங்கள் வந்து மேரிட் பீப்புள் டெலிவரி ஆன பெயின்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அதை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் தாங்க முடியும், அதான் சொல்ல வரேன். நல்லா டைம் எடுத்து போட்டாங்க எனக்கு. ஸோ ரொம்ப வேகமாகலாம் போடாமல் நல்லா டைம் எடுத்து போட்டாங்க. இந்த டேட்டூ போடும்போது இன்னொரு விஷயம்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ வந்து அதனால வந்து அந்த வலி கொஞ்சம் தாங்க முடிஞ்சுது. கொஞ்சம் ஜாலியாகவும் போச்சு. இந்த மகாபலிபுரம் அந்த பீச் ரோட்லேயே வந்து எங்களுக்கு வந்து 4 கடை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க அந்த ஷாப்புக்கு தான் போய் நாங்கள் அந்த டேட்டூ போட்டுட்ருந்தோம். நல்லா பொறுமையாக டைம் எடுத்து எனக்கு நல்லா பக்காவாக போட்டு விட்டுட்டாங்க. நீங்கள் யாராவது இந்த டேட்டூ ஷாப், நீங்கள் இந்த டேட்டூ ஷாப் பர்டிகுலராக இதை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக வர்த்தான ஷாப் தான். உங்களுக்கு ப்ரைஸும் வந்து நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸே பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து திட்டுவாங்க, சண்டையே வரும்னு எனக்கு தெரியும் டேட்டூ போட்டால். பட் வந்து இது ரொம்ப நாள் கனவுன்றதுனால வந்து நான் வந்து போட்டுட்டேன். சரி டேட்டூ போட்டுவிட்டு நம்ம இவ்வளோ திட்டு வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நினச்ச மாதிரி எனக்கு வந்தது. நீங்களே பாருங்கள் ரிசல்ட் என்னென்னு. ஸோ வந்து ஹார்ட்டின் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ ஹார்ட்டினில் வந்து இந்த ரெட் கலர் இங்க்கு டிப் பண்ணி அந்த நீடில் வச்சு பண்ணுறாங்க. நல்லாவே பெயின் இருக்கும். நீங்கள் பெயின் இருக்காது மட்டும் நினச்சி போகாதீங்க, பெயின் இருக்க தான் செய்யும். ஸோ வந்து லாஸ்ட்டாக வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து டேட்டூ போட்டு முடிச்சுட்டு இந்த ஃபார்ம் போட்டு வைப் பண்ணி எடுக்கிறாங்க. இது வந்து ஏதோ ஒரு ப்ரொசீஜர் படி சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இப்போ இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. என்னோடய டேட்டூ இப்படி தான் இருக்குது ஃபைனலி. ஸோ வந்து இது என்னோடய ஹஸ்பண்ட் நேம் நான் போட்டிருக்கேன். இது வந்து எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் wish you the very happy new year. Thank you. Bye bye.